மதுரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். யோகா தினத்தை முன்னிட்டு நாம் 8 தொடர்ச்சியான எபிசோட்ஸை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இப்போது இந்த பகுதியில் முற்பகுதியில் நம்ம சஹஸ்ராரம் அது வரைக்கும் வந்துட்டு சஹஸ்ராரத்தை பற்றி சொல்லலை. விஷுத்தி ஆக்னி சக்கரத்தை பற்றி நல்ல விரிவான ஒரு விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம். அதை எப்படி என்ன முத்திரை பண்ணணும், என்ன அஃபர்மேஷன் பண்ணணும் அதையும் சொன்னேன். இப்போ நம்ம அடுத்தது சஹஸ்ரார சக்கரம். இந்த சஹஸ்ரார சக்கரம்ங்கிறது என்னென்னா, நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆனப்புறமா தான் நம்மளால் நம்ம உணர்வு நிலையை சஹஸ்ரார சக்கரத்துக்கு கொண்டு போக முடியும். ரொம்ப ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் சஹஸ்ரார சக்கரத்துக்கு உண்டான முத்திரையை சொல்லிவிடுகிறேன். முதலில் சஹஸ்ரார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான முத்திரை இது. இந்த முத்திரை இதை இப்படி லெஃப்ட் கை இப்படி கையை வச்சுட்டு ரைட் ஹேண்ட் இப்படி மேலே வச்சுட்டு இது லிங்க முத்திரை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த முத்திரை கொஞ்சம் நேரம் தான் பண்ணணும், ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது நீங்கள். ஏன்னா இது பாடி ஹீட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். அதனால் இது ரொம்ப ஷார்ட் டியூரேஷனுக்கு தான். இந்த டியூரேஷன்லாம் நீங்கள் ரேண்டமாக பண்ணக்கூடாது. இதை நான் கரெக்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இவ்வளோ டியூரேஷன் இதுக்கு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ராக் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். ஒரு கைடட் மெடிடேஷன் ட்ராக் போட்டு வச்சுருக்கோம். அதை தான் நம்ம இந்த முத்திரைகளை பற்றி கிளாஸ் எடுக்க போது யாரெல்லாம் அந்த கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ட்ராக்கை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். இந்த சஹஸ்ரார சக்கரையில் சக்கரத்துக்கு போகும்போது நம்ம இந்த முதிரையை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நன்மை தீமைகளை கடந்து என் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக என் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் நல்லதுக்கே என்று உணர்ந்து பேராற்றல் பொருந்திய இறைவனை முழுவதுமாக சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரணாகதி அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. அதில் பார்த்தோம்னா இப்போது நம்மாழ்வார் சரணாகதி 10ன்னு சொல்லிட்டு ஒரு 15 பாடல்கள் இருக்கின்றன. அதை நம்மளுடைய நாம மதுரம் சேனல்லையே நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை இசையமைத்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பல அன்பர்கள் பார்த்து அதுக்கு நிறைய வியூஸ் இருக்குது. நீங்கள் அதை கட்டாயம் அதை போய் பாருங்கள். இந்த பாடல்களை நான் டியூன் பண்ணும்போது என்னிடம் ஒருவர் கொடுத்து இதை பண்ண சொன்னார். அப்போது தான் எனக்கு சரணாகதிங்கிற தத்துவத்தை பற்றி நான் படித்திருக்கிறேன். ஆனால் இது அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்னுடைய வாழ்க்கையிலும் வந்தது. அப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. இதை நம்ம ரேடிக்கல் அக்செப்டன்ஸ்னு சொல்கிறோம். இதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தோட எப்படி சர்வைவ் பண்ணணும், எப்படி வாழணும்னு பார்க்கணுமே ஒழிய இந்த ப்ராப்ளத்துக்கு முடிவு கிடையாது. இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடையாது. சில வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதுங்கிற மாதிரி தான் இது. அப்போது இதோட எப்படி நம்ம என்ன பண்ணணும், எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் இது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், விடை தெரியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம சரணாகதி, கடவுள் நம்மளை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போவார். அவர் நமக்கு சரியான நேரத்தில் சரியான ஒரு வழியை காட்டி நமக்கு கைடன்ஸ் கொடுப்பார். அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நம்ம சரணாகத்தை அடைஞ்சிடுறோம். இதே மாதிரி தான் இந்த இப்போது நம்ம நம்மாழ்வாருடைய வாழ்க்கையை பார்த்தோமானாக்கா, நம்மாழ்வார் ஒரு சிறு குழந்தையாக அவருடைய சரித்திரத்தை போய் நீங்கள் படிக்க வேண்டும். நிச்சயமாக சிறு குழந்தையாக விட்டுவிட்டார்கள். அவர் கோவிலில் இருக்கார். அந்த சிறு குழந்தைக்கு உணவு கூட இறைவன் தான் கொடுக்கிறார். முழுவதுமாக சரணாகதி என்பதற்கு நம்மாழ்வாருடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம். இப்போ சஹஸ்ரார சக்கரத்தில் போகும்போது என்ன பண்ண வேண்டும், நம்ம முக்கியமாக நம்ம உலக நடப்பில் நமக்கு ஒரு பர்செப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு நல்லது கெட்டது பிரிச்சிருக்கும். உண்மையாக பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதுங்கிறது இருக்குது. ஆனால் அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த நல்லது கெட்டதுங்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சஹஸ்ரார சக்கரத்துக்கு போகும்போது நமக்கு நிறைய நம்மளுடைய விஷ் ஃபுல்ஃபில்லிங் கெப்பாசிட்டி வந்துடும் நமக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, யாராவது சில பேர் நமக்கு நல்லது பண்ணவே மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்கும். அவங்க எதாவது கெடுதலே பண்ணால் கூட அது நமக்கு நல்லதாகிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரே பண்ணிக்க முடியும். வேறு வழியே கிடையாது. அது அக்செப்ட் பண்ணிகிட்டே ஆகணும். நம்ம இந்த பர்சன் இப்படி தான், இவங்க நம்மளுடைய லைஃப்பில் சில பேருக்கு அவங்களோட கூட பிறந்தவர்கள், அவங்களுடைய ஓன் தாயாரே, இவங்களே கூட அவங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுபவர்களாக அமைந்து விடுகிறார்கள். அது நம்மளுடைய கர்மம் வினை, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால்
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேயும் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனை கூட பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம சில சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் வந்து நம்மளை வந்து ஒரு பணத்தையோ எதையோ நம்மளுடைய பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்கன்னு வச்சுப்போம். இது ஒரு எக்ஸாம்பிள் சிச்சுவேஷன் சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம புராணங்களில் வந்து நம்ம தேவி பாகவதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட லலிதா சோபனம் என்பதை படிக்கும்போது எனக்கு இந்த உணர்வு வந்தது. அதில் வந்து இந்த ஹத்தி, திருட்டு, பாபம், பரதாரம் இந்த மாதிரி வந்து பஞ்சமா பாதகங்கள் பற்றி பேசும்போது இதெல்லாம் பண்ணினவங்களுக்கு இன்னத்துக்கு இன்னென்ன பாவத்துக்கு இன்னென்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பிரம்மஹத்திக்கு பரிகாரமே கிடையாது, நீ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஒரு பொருளை வந்து ஒருத்தர் திருடிண்டு போயிட்டானோ, ஒருத்தர்கிட்டேருந்து திருடிண்டு போனவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறார். ஒரு வேடன் வந்து ஒரு திருடனோட ஒரு வேடன் இருக்கான். அந்த திருடன் எங்கே பொருளை மறைச்சிக்கிறானோ அவன் அதை எடுத்துகிட்டு போய்ட்றான். வந்து இப்போ இந்த வேடத்தை என்ன சொல்கிறா, நீ இந்த பொருளை எடுத்துன்னு வந்த, ஆனாலும் இதோடைய உனக்கு இதனால் உனக்கு நன்மை கிடைக்காது, நம்மளோட குலமே அழிஞ்சு போயிடும். அதனால் நீ என்ன பண்ணுற, இதனால் ஏதாவது தான தர்மம் பண்ணிட்டு கொண்டு போய் இது திருப்பி வைக்க போனால் மாட்டிப்பானோ, அதனால் இவன் போய் தான தர்மம் பண்ணுறான். ஆனால் இவன் வந்து இவனுடைய லைஃப் முடிஞ்சு இவன் சொர்க்கத்துக்கு போகும்போது அவள் என்ன சொல்கிறா, நீ அந்த தான தர்மத்தோட பலன்லாம் உனக்கு கிடையாது, பொருள் யாருக்கு சொந்தமோ அவளுக்கு தான் அந்த தான தர்மத்தோட பலன். நம்ம உழைத்து சேர்த்த ஒரு பொருளே ஒருத்தர் நம்மகிட்டே திருடின்னு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கோர்ட்டு கேஸுன்னு சப்போஸ் ஒரு 40,000 ஒருத்தர் எடுத்து போயிட்டானா, நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னாக்கா 40,000 மேலேயும் நம்ம கோர்ட்டு கேஸில் செலவழிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இந்த நிறைய இடத்துல நடக்கிறது சின்ன அமௌண்ட்டு திருடுறதுங்கிறது நிறைய நடக்குது. அந்த சின்ன அமௌண்ட்டுக்காக நம்ம வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைய மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக. சின்ன அமௌண்ட்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சின்ன அமௌண்ட் வச்சுக்கோங்களேன். ஒரு கோடிக்கணக்கில் காசு வச்சுட்டுருக்கவனுக்கு லட்சங்கிறது சின்ன அமௌண்ட்டு, ஆயிரக்கணக்கில் வச்சுட்டுருக்கவனுக்கு 100ங்கிறது சின்ன அமௌண்ட்டு. ஸோ அவங்கவுங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஒருத்தருடைய காசை உழைக்காமல் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவன் அதை வச்சு அதுக்கப்புறம் அவன் பண்ணுற புண்ணிய காரியங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, கோவிலுக்கு கொடுக்குறானோ தான தர்மத்துக்கு கொடுக்குறானோ அதெல்லாம் யாருக்கு அட்டேருந்து அவன் திருடினானோ அவளுக்கு போயிடும். ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் திருடின்னு போயிட்டானா நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியாமல் போயிடுது. அந்த கால நேரம், அந்த நாட்டிலுடைய சட்டங்கள் அப்படிலாம் அதெல்லாம் ஓட்டையான சட்டங்கள் இருந்ததுன்னா இது ரிட்ரைவ் பண்ண முடியாமல் போயிடுதுன்னா நம்ம அதுக்காக மன உளைச்சல் படாமல் அப்படியே விட்டுடுங்க. அதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓரளவுக்கு போராடாமல் இருக்கக்கூடாது. நான் போராடாமல் இருக்க சொல்லலை. போராடி பார்த்து அது கிடைக்கல, அந்த பணம் நமக்கு கிடைக்கலன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக உளைச்சல் பட்டு நம்மளுடைய எனர்ஜி, நம்ம ஹெல்த்தையே அதுக்காக ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா ஹெல்த்து தான் இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுதுனாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. அவன் நம்ம கர்ம வினையை எடுத்துகிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கர்ம வினை எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு நம்ம கேட்டதுன்னா, இது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் நம்ம, அவன் வந்து நம்ம கர்ம வினை எடுத்துகிட்டு போயிட்டான், நமக்கு ஒரு கர்ம வினை முடிஞ்சு போயிடுது எப்படின்னு கேட்டால், அவன் அங்கே பண்ணுற தான தர்மம் எல்லாத்துக்கும் உண்டான நற்பயன் நமக்கு கிடச்சிடும். ஸோ நம்மளுடைய கர்ம வினை இங்கே முடிஞ்சு போயிடும். இப்படியாக இதுக்கு ஒன்னொன்றுத்துக்கும் வந்து மனு நீதிங்கிறது வந்து ஒரு சில பேர் தவறான அதை பற்றி ஒரு பரப்பி வச்சுருக்காங்க. அது மனுநீதிங்கிறது அது இல்லை. மனிதன் இயற்கையோடு இயைந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை ரொம்ப சிம்பிளாக வந்து வேதங்களிலிருந்து, உபநிஷதங்களிலிருந்து, புராணங்களிலிருந்து, அப்படி வந்து புராணங்கள் மூலமாக எடுத்தப்பட்ட கருத்துக்களிலிருந்து ஏற்பட்டது தான் அந்த மனுநீதி. அதுக்கு வந்து சொந்தக்காரங்க வந்து ஒரே ஒருத்தர் தான். அது வந்து லலிதா மகா திரிபுர சுந்தரி. அவள் தான் அது மனுநீதிக்கு வந்து ஆதாரமான கட்டளைகளை கொடுத்தவள், ஸ்ரீ கட்டளைகளை கொடுத்தவள் அப்படிங்கிறது தான் நம்ம புராணத்தில் பார்க்குறோம். அதற்கப்புறம் யார் அதை எப்படி மாற்றி அதில் என்னெல்லாம் பண்ணாங்களோ, அதாவது பெண்களுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் அதில் இருப்பது அப்படி பேசுகிறாங்க. அது எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டாலும் அந்த புஸ்தகத்தை நான் படித்ததே கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ரீகட்டளைகளின் அடிப்படைன்னு சொல்லும்போது இயற்கைக்கு விரோதமான செயல் நம்ம செஞ்சால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் தடைப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் தடைப்படுறதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா நம்மளுடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். ஸோ ஒருத்தன் காசு எடுத்துன்னு வந்து நம்ம நல்லா இருக்கவே முடியாது. அது வந்து நமக்கு நோய் நொடி என்பது வர்றதுக்கு காரணமே என்னென்னா, அடுத்தவங்களுக்கு சேர வேண்டிய பொருளை நம்மக்கிட்ட நம்ம வச்சுக்கிறதுனால தான் வருது. அது கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம்னாக்கா நம்மக்கிட்ட
நோய் நொடி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சகஸ்ராரத்தில் இந்த சரணாகதி என்கிற அந்த மனப்பான்மையை நீங்கள் வரவழைத்து கொள்ள வேண்டும். இந்த சரணாகதிங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். மாற்ற முடியாத விஷயங்களையும் நம்ம வந்து நன்மை தீமை இரண்டையுமே வந்து வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு, ஓகே இது இப்படி தான் இருக்கும், இதோடு நம்ம எப்படி வந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, எல்லாத்துக்குள்ளேயும் இப்போது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தீமையாக இருக்கும், நாளைக்கு அது வந்து பார்த்து நன்மையாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த தூர திருஷ்டி இல்லை. நமக்கு முன்னாடியே நம்மளுடைய கடவுளுக்கு, நம்மளுடைய குருவுக்கு தெரியும் இது இப்படி தான் ஆக போகிறதுன்னு. அதனால் நமக்கு தெரியாதனால நம்ம வந்து இன்றைக்கி ஏதோ கெடுதல் நடந்துச்சு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த கெடுதல் நாளைக்கு நமக்கு நன்மையாக மாறப்போகிறது என்பது தெரியாது. நமக்கு அவ்வளோ தூரதிருஷ்டி இல்லை. அதனாலேயும் சொல்கிறேன், தூரதிருஷ்டி இல்லாதனாலையும் மனிதர்களான நாம் வந்து இந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் கிட்ட சரணாகதி என்பதை அடைய வேண்டும். இந்த சரணாகதி மனப்பான்மையை உண்டு பண்ணுவதற்கு இந்த ஒரு முத்திரை வந்து ரொம்ப வந்து தேவையான நமக்கு வந்து இந்த மன பலத்தை கொடுக்கும் சரணாகதி அடைவதற்கு. இந்த சரணாகதி என்பது இந்த முத்திரையை பண்ணி வந்து ஒரு மிராக்குலஸ் இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது நான் தெரப்பி செய்யும்போது. அதை நான் வந்து அடுத்தது அதாவது அதுக்கு இந்த எபிசோடுக்கு அடுத்த பகுதியில் நான் வந்து சில என்னுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதில் நான் வந்து இந்த முத்திரையினால் வரக்கூடிய அந்த அனுபவம் பற்றியும் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுதைக்கு நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து ஓம் மெடிடேஷன். இப்போ இத்தனையும் பண்ணிட்டோம். நம்ம இந்த சக்கரங்களை சமன்படுத்துவதற்கு, அதில் உள்ள எனர்ஜியை சமன்படுத்தி அதை வந்து கிளென்ஸு பேலன்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முத்திரைகளையும் பண்ணினப்புறம், இந்த முத்திரைகளுக்கெல்லாம் ஒரு டியூரேஷன் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இஷ்டத்துக்கு டியூரேஷன் பண்ணக்கூடாது. இந்த டியூரேஷனை வந்து நாங்கள் ட்ரையல் எரர் முறையில் நிறைய பண்ணி அதை நான் மாடியூலாக போட்டு வச்சுருக்கிறேன். இந்த சக்கரங்களெல்லாம் சரி பண்ணப்புறம் இது கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை டியூன் பண்ணுற மாதிரி. டியூன் பண்ணிட்டப்புறம் பாட்டு பாடினா தான் நல்லாயிருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு கச்சேரி பண்ணும்போது ஒரு மியூசிஷியன் என்ன பண்ணுவார், இன்ஸ்ட்ருமெண்ட்டை டியூன் பண்ணுவார். ஃபஸ்ட்டு டியூனிங் பண்ணணும். அந்த டியூனிங் பண்ணின அப்புறம் அந்த டியூன் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசித்தா தானே அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இந்த பாடியை டியூன் பண்ணின அப்புறமா என்ன பண்ண போகிறோம், டியூன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு எழுந்து விடக்கூடாது, நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லை. இதுக்கு அடுத்து பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அதுக்காக நம்ம வந்து இப்போ பண்ணினதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம உடலை தயார்படுத்தி கொண்டோம், அவ்வளோதான். இந்த அடுத்து பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் மெடிடேஷன் பண்ண போகிறோம். இந்த ஓம் மெடிடேஷனை நம்ம வந்து இந்த டியூனிங்கை பண்ணாமல் டைரெக்டாக பண்ணுறதுனால வரக்கூடிய பலன்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த டியூனிங் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஓம் மெடிடேஷன் பண்ணோன்னாக்கா அதில் வரக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கணக்கிட முடியாத நற்பலன்கள். அந்த உடல் வந்து எந்த அளவுக்கு நம்ம மாற்றங்கள் வரும், மனநிலையில் ஃபஸ்ட்டு மாற்றம் வரும். மனத்தில், அதாவது நம்ம வாக்கிங் போகணுன்னா ஃபஸ்ட்டு மனசில் நமக்கு தைரியம் இருந்தால் தான் நம்ம எழுந்து நிற்க முடியும். மனோதைரியம் இருந்தால் தான் அடுத்தது அந்த உடலில் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 10 ஸ்டெப்பு நடந்தால் தான் அடுத்து 15 ஸ்டெப்பு நடக்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னா, இந்த ஓம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை பாடியை தயார்படுத்தியாச்சு. இப்போ அடுத்தது இந்த ஓம் என்பது என்ன, அது எப்படி நம்ம மெடிடேஷன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஓம் மெடிடேஷன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். வணக்கம், நன்றி.